ஹாய் ஆல் வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாடல் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ இந்த மாடலை வந்து எந்த பர்பஸ்க்கு முதல்ல வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி இருந்தால் இந்த மாடலை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ராப்ளம்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸிஃபிகேஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னாலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ப்ராப்ளம். அப்புறம் வந்து நம்மளோட வந்து ப்ராப்ளம் வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட். கிளாஸிஃபிகேஷன்னா என்னதுன்னா, இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து இன்வால்வ்ஸ் எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ, இல்லை இன்றைக்கி வந்து ரெயின் வருமா வராதா, இல்லை நாளைக்கு ரெயின் வருமா வராதா, இல்லை வந்து இப்போது ஒருத்தர் வந்து இவ்வளோ நேரம் படிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க பாஸ் ஆவாங்களா ஃபெயில் ஆவாங்களா, இந்த மாதிரி எஸ் ஆர் நோ பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் டு பி ஸ்டார்டட் வித் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் தான் வந்து ரொம்ப சிம்பிளான மாடல். ஸோ இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் ரன் பண்ணலாம், சிம்பிளாகவும் இருக்கும், நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கு சீக்கிரமாகவும் நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மாடல்னு சொல்லலாம் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை. ஸோ எஸ் ஆர் நோ இந்த மாதிரி பேஸ்டு சினாரியோஸ்க்கு தான் வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது, வெயிட் அண்ட் பயாஸ். இந்த வெயிட் அண்ட் பயாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயிட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து எப்போவுமே டேட்டா செட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும். அதாவது இப்போது ஸ்டடி ஹவர்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து இவங்க பாஸ் ஆனாங்களா இல்லை ஃபெயில் ஆனாங்களா அப்படிங்கிறத நான் வந்து இப்போது ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டடி ஹவர்ஸ் 8 இருக்குது அப்படின்னா அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. ஸ்டடி ஹவர்ஸ் வந்து 2 தான் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போது இங்கே ஸ்டடி ஹவர்ஸுங்கிறது ஒரு காலம். இந்த காலமை வச்சு நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன், அவங்க பாஸ் ஆனாங்களா ஃபெயில் ஆனாங்களா அப்படிங்கிறத நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டடி ஹவர்ஸுங்கிற இந்த காலமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபீச்சர். எதை வச்சு நான் ஒரு விஷயம் நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறனோ அதை தான் வந்து ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அவன் எவ்வளோ நேரம் படிச்சிருக்கான் அப்படிங்கிறத வச்சு நான் வந்து அவன் பாஸ் ஆனானா ஃபெயில் ஆனானா அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே ஸ்டடி ஹவர்ஸுங்கிறது என்னது, என்னோட ஃபீச்சர். ஓகேயா? ஸோ இப்போ வெயிட்டுங்கிறது என்னதுன்னா இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் என் மாடல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வெயிட். இப்போது சில ஃபீச்சருக்கு பார்த்தீங்கன்னா 1 கொடுக்கும், 2 கொடுக்கும், இந்த மாதிரி கொடுத்துச்சுன்னா எந்த ஃபீச்சருக்கு வந்து அது அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கும்னா அது இம்பார்ட்டன்ட்டுன்னு எந்த ஃபீச்சரை நினைக்குதோ அந்த ஃபீச்சர் தான் கொடுக்கும். ஸோ அது எது இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்குமோ அந்த ஃபீச்சருக்கு ஜாஸ்தி நம்பர் கொடுக்கும். எந்த ஃபீச்சர் லெஸ் இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்குதோ அந்த ஃபீச்சருக்கு வெயிட் வந்து கம்மியாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட 4-5 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எல்லா ஃபீச்சருக்கும் வந்து ஃபஸ்ட்டு அது ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிடும். எந்த ஃபீச்சரை ஜாஸ்தி ஆக்குனா எனக்கு பாஸாக ஃபெயிலாங்கிறது ஈஸியாக என்னால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத தான் என் மாடல் பார்க்கும். இப்போது என் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்து இம்பார்ட்டன்ட்டுன்னு அது கன்சிடர் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஜாஸ்தியான வெயிட் கொடுக்கும்.
எந்த ஃபீச்சர் வந்து இல்லை இப்போ இந்த செகண்ட் ஃபீச்சர் எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக படலை அப்படின்னா இதுக்கு கம்மியான வேல்யூஸை கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் கொடுக்கும். இதை தான் வந்து த இம்பார்ட்டன்ஸ் மை மாடல் கிவ்ஸ் டு ஃபீச்சர்ஸ், அதை தான் வந்து வெயிட்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நீங்கள் ஓட்டிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாஸ். இந்த பயாஸுங்கிறது என் மாடலோட ப்ரிடிக்ஷனை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக எந்த டைரெக்ஷனில் என் மாடல் போகணும், இப்போ போகிற டைரெக்ஷன்லேயே போகணுமா இல்லை எந்த டைரெக்ஷனில் போகணுங்கிறத இந்த பயாஸ் தான் வந்து டிசைட் பண்ணும். பட் அட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்போவுமே என் மாடலுக்கு அது ஒரு இன்னசென்ட், அதுக்கு வந்து எதை வந்து என்ன வச்சுக்கணும், எந்த ஃபீச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் தானோ, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஓகே, எந்த டைரெக்ஷனில் போகணும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனால் அட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாடல் வில் பி கிவ் random numbers to weight and bias. random numbers கொடுக்கும். ஸ்மால் நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும், இல்லை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், இல்லைனா வந்து ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்கும். அந்த ரேண்டம் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் நம்பர்ஸ் தான் இருக்கும். லைக் 0.26 இல்லை வந்து 0.4 இந்த மாதிரி ஸ்மால் நம்பர்ஸ் தான் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெயிட்னா என்னென்னா என்னோட ஃபீச்சர்ஸ், ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் என் மாடல் வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பயாஸ்னால் என்னதுன்னா என் மாடல் எந்த டைரக்ஷனில் ப்ரிடிக்ட் பண்ணணும், அந்த டைரெக்ஷனை தான் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா பயாஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்னா இம்பார்ட்டன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பயாஸ்னா எந்த டைரக்ஷனில் போகணும். இதுதான் பயாஸ். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஃபீச்சரை வச்சு தான், இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் என் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடலே வந்து ரன் ஆக போகுது. இது எப்படி ரன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது வெயிட் அண்ட் பயாஸ் இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தோம். வெயிட்னா என்னது, என்னோட மாடல் வந்து ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்றது. அப்புறம் பயாஸுங்கிறது எந்த டைரெக்ஷனில் என் மாடல் போனால் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணும், அந்த டைரெக்ஷன் தான் வந்து என் பயாஸ் கொடுக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம வந்து டெஃபினேஷன் பார்த்துட்டோம். என் மாடல் வந்து ஒரு இந்த ஃபார்முலா y is equal to wx plus b, இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் என் மாடலே ரன் ஆகும். இங்கே wங்கிறது என்னோட வெயிட், bங்கிறது என்னோட பயாஸ். ஓகேயா? ஸோ இப்போ நான் கொடுக்குற எக்ஸுங்கிறது என்னோட இன்புட்டு, ஒய்ங்கிறது எனக்கு வர அவுட்புட்டு. ஸோ இப்போ நான் கொடுக்குற இன்புட், இப்போது நான் வந்து அந்த ஸ்டடி ஹவர்ஸையே நான் வச்சுக்கிறேன். ஓகேயா? இந்த ஸ்டடி ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் அவன் படித்தா அவன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா, இந்த சினாரியோவையே நம்ம வச்சுக்கலாம். பாஸ் ஆனா 1, ஃபெயில்னா 0. ஸோ இப்போது அவன் வந்து 8 hours படிக்கிறான் அப்படின்னா அவன் பாஸ் ஆகிறான். இல்லை அவன் 2 hours தான் படிக்கிறான்னா அவன் பாஸ் ஆகலை. இதுதான் என்னோட டேபிள். ஓகேயா? ஸோ இந்த டேபிளை வச்சு இந்த ஃபார்முலாவில் நான் இப்போது அப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்ருக்கிற லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படின்னா, இது வந்து 8ங்கிறது என்னோட இன்புட்டு, 1ங்கிறது என்னோட அவுட்புட்டு. ஓகேயா? ஸோ இப்போ என் மாடல் என்ன பண்ணுன்னா, இந்த y is equal to wx plus b இந்த ஃபார்முலாவில் எனக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போது x வந்து எனக்கு 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வேல்யூவை நான் wலையும் bலையும் போட்டால்
எனக்கு y கிடைக்கும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி எனக்கு 2க்கும் போடும். 2க்கு இந்த மாதிரி என் காலமில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ்க்கு போட்டு அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். வெயிட்க்கு வந்து நம்ம இனிமேல் என்ன இன்புட் கொடுத்தாலும் நம்ம இவ்வளோதான், வெயிட்னா 1, பயாஸ்னா வந்து 0.4. சும்மா நான் இப்போ ரேண்டமாக சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ நீங்களே யோசிங்களேன். இப்போது இதில் நான் வந்து 8 இன்புட்டாக கொடுக்குறேன். எனக்கு வந்து பயாஸ் இருக்குது, வெயிட் இருக்குது. என்ன வெயிட் நான் உள்ளே கொடுத்தா எனக்கு இங்கே இன்புட் வந்து 1 கிடைக்கும். ஸோ இப்போ வெயிட் வந்து 1ன்னு இருந்துட்டு, ஓகேயா, பயாஸ் வந்து 7ன்னு இருக்கு, -7ன்னு இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ 1 × 8 ப்ளஸ் ஆஃப் -7 கொடுத்தா எனக்கு என்ன ஒரு ஆன்சர் 1 வரும். ஸோ இந்த மாதிரி அந்த 2க்கு நம்ம உள்ளே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா காலமுக்கும் அது எல்லா வேல்யூஸ்க்கும் போட்டு பார்த்து எனக்கு இங்கே ஒய்யை ப்ரிடிக்ட் பண்ணும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதை ப்ரிடிக்ட் பண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வர நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா 1.23 இல்லை 0.78. இங்கே நான் எக்ஸாக்டாக வந்து இங்கே 1 வராது. ஓகேயா? ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ளே இந்த இன்புட் உள்ளே வந்துட்டு இங்கே வெயிட்டும் பயாஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்டேட் ஆகி எல்லாரும் அந்த ஸ்டடி ஹவர்ஸும் இருக்கிற அந்த 8.2க்கு மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ்க்கு போட்டு சரி நிறைய இடத்துல இதுதான் நம்ம டபிள்யூஆ யூஸ் பண்ணோம், இதுதான் வந்து பிஆ யூஸ் பண்ணோம், இதுதான் வெயிட்டாக இருந்துச்சு, இதுதான் பயாஸாக இருந்துச்சு. ஸோ இதை ஏன் நம்ம வந்து ஃபைனலாக இதே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடும். அப்படி கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு கூட இந்த ஒய் வந்து உங்களுக்கு இங்கே 1ன்னு பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. மாடல் வந்து இதை இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸில் தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேயா? ஸோ இந்த டெசிமல் நம்பர்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு டபிள்யூவும் பியும் வந்து திரும்ப பண்ணி கண்டுபிடிக்கும். எந்த பேசிஸில் அது கண்டுபிடிக்குன்னா, எப்போ வந்து இப்போது இங்கே ஒய் வந்து நம்ம வந்து இப்போ 8ன்னு உள்ள இன்புட் போச்சுன்னா எனக்கு அவுட்புட் 1 தான் வரணும். ஆனால் வந்து அது வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணுது, 0ன்னு ப்ரிடிக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ப்ரிடிக்ட் பண்ணது வந்து 0, ஆனால் ஆன்சர் என்னது 1. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 1. இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. இது ப்ரிடிக்ட் பண்ணதும் ஆல்ரெடி அது ஆக்சுவலாக என்ன ஆன்சர் இருக்கோ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒவ்வொரு கேஸ்லேயும் வந்து அந்த டிஃப்ரென்ஸு கண்டுபிடிச்சிக்கிட்டே வரும். ஸோ ஒய்ங்கிறது ஆக்சுவல் ஆன்சர், நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணது ஒய் கேப்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெசிஜுவல்னு சொல்லுவோம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கம்மியாகிக்கிட்டே வரும். எந்த வேல்யூவை கரெக்டாக டபிள்யூவும் கரெக்டாக பிஏ எந்த வேல்யூவை நம்ம போடுறோமோ, எந்த வேல்யூவை நான் போட்டால் எனக்கு இந்த ஒய் மைனஸ் ஒய் டேஷ், ஒய்ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ, ஒய் கேப்புங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ, இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து எப்போ வந்து கம்மியாகிக்கிட்டே வருது, எந்த டபிள்யூவையும் எந்த பியோட வேல்யூவும் போட்டால் எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணதுக்கும் ஆக்சுவலாக இருந்த வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டபிள்யூவும் பிவியும் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரெசிஜுவல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எனக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஒய் வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ட் ஆகுது இல்லையா, இது வந்து எக்ஸாக்டாக இல்லை 1 இல்லை 0 பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு டெசிமல் நம்பர்ஸாக தான் ப்ரிடிக்ட் ஆகும். டெசிமல் நம்பர்ஸ் வில் பி ப்ரிடிக்டட். இந்த டெசிமல் நம்பர் என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட்டா போகும். என்ன ஃபங்க்ஷன்? சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த டெசிமல் நம்பர் வந்து
இன்புட்டாக போயிட்டு இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் தான் 1 இல்லை 0 அப்படிங்கிற அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபைனல் ப்ரிடிக்ஷன் வந்து 1 0ங்கிறதுக்கு உடனே வந்து அந்த y w x + bலேயே டைரெக்டாக கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இந்த y வந்து உங்களுக்கு ஒரு டெசிமல் நம்பராக இருக்கும். இந்த y வந்து இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு 1 0. இப்போ நான் கொடுக்குற நம்பர் வந்து 2.8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நடுவில் ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவேன் 0.5. இந்த 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களோட கிளாஸை 0 அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண, அதாவது அவங்க ஃபெயில்னு ப்ரிடிக்ட் பண்ண. இப்படி இந்த 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா, அதாவது என் 2.5 என்னது இப்போ 0.5க்கு மேலே கரெக்டா? ஸோ இப்போ என் கிளாஸ் 1ன்னு ப்ரிடிக்ட் பண்ண, அப்படின்னா நீ பாஸ். இப்படி தான் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணும், அதை சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கும். அந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் 0 இல்லை 1 உங்களுக்கு எண்டில் கொடுக்கும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் வந்து எப்படி வந்து தியரிட்டிக்கலாக ஒர்க் ஆகுன்றதை பார்த்தோம். இப்போ வந்து அதை கோடாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நெசசரியான லைப்ரரிஸை முதல்ல இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து டேட்டா கிளீனிங் வந்து நம்ம பேண்டாஸில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி எம்எல்ல நம்ம எதாவது மாடலை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே சைக்கிட் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே மாடல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பேண்டாஸை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சைக்கிட்டில் இருக்கிற சைக்கிட்டை வந்து நம்ம இங்கே sklearn அப்படின்ட்டு இங்கே சொல்லுவோம். ஸோ இதில் நான் இம்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டை நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறப்போ பார்க்கலாம். இந்த sklearn.model selection சொல்லியிருக்கோம் இல்லையா, sklearnங்கிற லைப்ரரியில் மாடல் செலெக்ஷனுங்கிற பேக்கேஜில் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து அதுக்கு மீனிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே ஃப்ரம் sklearn.preprocessing sklearnங்கிற ஒரு லைப்ரரியில் நம்ம ப்ரீப்ராசஸிங் அப்படிங்கிற பேக்கேஜ்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி sklearn.linear model அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல என்ன மீனிங் அப்படின்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜ், அதாவது sklearnங்கிற லைப்ரரியிலேருந்து லீனியர் மாடலுங்கிற பேக்கேஜ்லேருந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை வந்து என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான லைப்ரரிஸை நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு லைப்ரரி தான் இருக்குது. இதையும் நம்ம இம்போர்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து என்னோட நெசசரியான லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா செட்டை நம்ம லோட் பண்ணணும். டேட்டா செட் இப்போ எப்படி லோட் பண்ணணும்னா யூஸிங் பேண்டாஸ். ஸோ இப்போ பாருங்கள், அதே மாதிரி df.pd.readcsv இந்த ஃபங்க்ஷன் நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்தோம். டேட்டா செட்டை எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை தான் நான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இந்த readcsvங்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு டேட்டாவை லோட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா செட்டோட நேம் வந்து இன்னைக்கு டைட்டானிக். ஸோ இது அப்படியே வந்து இந்த காப்பி பாத் வந்து அப்படியே நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டா நமக்கு லோட் ஆயிரும். ஸோ நான் எடுத்துருக்கிற இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா நல் வேல்யூஸ் இல்லை, அவுட்லேஸ் இல்லை, நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா செட் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா செட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டேட்டா செட்டை வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணோன்னா எந்த வேரியபிளில் அந்த டேட்டா செட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த டேட்டா செட்டோட வேரியபிளை ரன் பண்ணால் போதும், நீங்கள் டேட்டா செட்டை வியூ பண்ணலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாஸை வந்து
கேதர் பண்ணி வச்சிட்டோம், எம்எல் ஒர்க் ஃப்ளோவில் கேதர் பண்ணி வச்சிட்டோம். நம்ம முன்னாடி சொன்ன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா எம்எலுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ சொல்லிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டாவை கேதர் பண்ணோம், அதுக்கப்புறம் டேட்டாவை க்ளீன் பண்ணோம். அந்த 2 ஸ்டெப்பையுமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். டேட்டா க்ளீனிங் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே தெரிஞ்சிருக்கும், எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும். அதே எக்ஸாக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் டேட்டா செட்டை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ டேட்டா செட்டை நெக்ஸ்ட்டு நான் இப்போ க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது என்னோடய ப்ராப்ளம் இங்கே என்னதுன்னா, இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற பேசஞ்சர் ஐடி, சர்வைவ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சரை வச்சு எனக்கு அந்த பேசஞ்சர் சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இதுதான் என்னோட ப்ராப்ளம். அதாவது எஸ்ஸா நோவா, சர்வைவ் ஆனாங்களா இல்லையா. ஸோ எஸ் நோ பேஸ் பண்ணுற இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம கிளாஸிஃபிகேஷன் தான், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மாடல் தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மாடலுக்குள்ளே போக மாட்டோம். முதல்ல வந்து நம்மக்கிட்ட இப்போ டேட்டா செட் இருக்குது, கரெக்டாக. இப்போ என்கிட்ட க்ளீன் பண்ண டேட்டா செட் இருக்குது. என் மாடல் வந்து என்னன்றதும், என்னோட ப்ராப்ளம் என்னென்னா கிளாஸிஃபை பண்ணும், சர்வைவ் ஆனாங்களா இல்லையான்றதை கிளாஸிஃபை பண்ணும். அதுக்கு வந்து இப்போ நான் என்னோட மாடல் வந்து சூஸ் பண்ணிட்டேன். என்ன மாடல்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ மாடலை சூஸ் பண்ண மட்டும் பத்தாது, முதல்ல என்னோட ஃபீச்சர்ஸ்னால் என்ன, அப்புறம் அந்த ஃபீச்சர்ஸை வச்சு எப்படி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே டேட்டா செட்டை நான் உங்களுக்கு தெரியுது. இப்போது இங்கே பேசஞ்சர் ஐடி, இந்த பி கிளாஸ், இந்த ஜெண்டர், இந்த ஏஜ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை வச்சு நான் வந்து இப்போ இவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து இப்போ நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து என்னோட சினாரியோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தனியாக என் டேட்டா செட்டில் ஒரு இடத்துல வைப்பேன். அதாவது ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ஃபீச்சர், ஓகேயா. ஸோ இந்த ஒவ்வொரு காலமும் எனக்கு ஒவ்வொரு ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தனியாக நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எக்ஸை வச்சு நான் ஒய்யை ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். அதாவது என்னோட பேசஞ்சர் ஐடி, பி கிளாஸ், ஜெண்டர், ஏஜ், இந்த மாதிரி இருக்க எல்லா காலமையும் எக்ஸில் வச்சுட்டு இந்த எக்ஸை வச்சு நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன்னா ஒய்யை ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல என்னோட டிஎஃப்ல எனக்கு எல்லா காலமும் வேணும், எக்ஸப்ட் எனக்கு அந்த சர்வைவ்டுங்கிற காலமை தவிர எனக்கு எல்லாமே வேணும். ஸோ இதை நான் இப்படி தான் ட்ராப் பண்ணுவேன். டிஎஃப் டாட் ட்ராப் பண்ணிவிட்டு எது ட்ராப் பண்ணுறேன், நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிற காலமை ட்ராப் பண்ணுறேன். அதாவது அந்த சர்வைவ்டுன்னு இருக்கா அதுதானே நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். அவங்களோட ஏஜ், அவங்களோட மற்ற டீட்டெயில்ஸை வச்சு அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையாங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ மீதி காலமெல்லாம் எக்ஸாக வச்சுக்கிட்டு எக்ஸை வச்சு நான் ஒய்யை ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் வந்து தனியாக வந்து அந்த சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து தனியாக இப்போ நான் செக்ரிகேட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி செக்ரிகேட் பண்ணுன்னா, அதாவது இந்த டேட்டா செட்டில் சர்வைவ்டு காலம் தவிர மீதி எல்லாமே எனக்கு எக்ஸ் தான். ஸோ சர்வைவ்டு காலம் மட்டும் ட்ராப் பண்ணி எக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இது எப்படி ட்ராப் பண்ணுவோன்னா, டிஎஃப் டாட் ட்ராப்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுப்பேன். அதுக்கு மீனிங் அந்த காலமை நான் ஆக்சஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு எக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட ஒய் என்னது, ஒன்றுமே இல்லை, அந்த சர்வைவ்டு காலம் தான் அந்த ஒய். என்ன பண்ண போறேன்னா, எக்ஸுங்கிறது எல்லா ஃபீச்சர்ஸையும், ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ஃபீச்சர். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபீச்சரை வச்சு அவன் அந்த டைட்டானிக் அந்த கப்பல் முழுகினப்போ ஹீ சர்வைவ்ட் ஆர் நாட், தட் இஸ் மை சினாரியோ. ஸோ எக்ஸை வந்து நான் மீதி ஃபீச்சர்ஸாக போட்டுக்கிறேன், ஒய்யை வந்து எதை நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேங்கிறத ஒய்யில் போட்டுப்பேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் சர்வைவ்ட். ஸோ இப்போ வந்து எனக்கு எக்ஸு கிடச்சிருச்சு, ஒய் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டேட்டா செட்டில் எப்போவுமே வந்து நம்ம மாடலை வந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுவோம்னா, முதல்ல வந்து எனக்கு வந்து என் மாடலில் பாருங்கள், இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் இருக்கிற இந்த டேட்டா செட்டில் இருக்கிற எல்லா காலமுமே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா செட்டில் இல்லை. ஏன் மாடல் வந்து எப்போவுமே வந்து எல்லா டேட்டாஸுமே நியூமரிக்கலாக தான் ப்ராசஸ் பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் காலமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்கோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, என்கோடிங். இந்த கான்செப்ட் தான் இது என்ன பண்ணுன்னா, என்கோடிங் is a process where we would convert numerical columns text or string columns to numerical. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜெண்டரில் பாருங்களேன், இந்த ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எம்பார்க்டன் காலம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன் மாடல் வந்து எந்த மாடல் எடுத்துக்கிட்டாலுமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே நியூமரிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணும். தே நோ ஒன்லி நம்பர்ஸ். ஓகேயா? ஸோ இதெல்லாம் நம்ம என்னவா மாத்திரனா நியூமரிக்கல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு தான் நம்ம மாடலுக்கு கொடுப்போம். ஸோ அந்த மாத்திர ப்ராசஸ் தான் வந்து என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்கோடிங் டைப் பார்த்தீங்கன்னா ஒன் ஹாட் என்கோடிங். இந்த என்கோடிங்கை தான் வந்து நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஒன் ஹாட் என்கோடிங் என்ன பண்ணுன்னா, இப்போ என்கிட்ட ஜெண்டர்னு ஒரு காலம் இருக்குது. இந்த ஜெண்டர் காலமில் மேல், ஃபீமேல், அப்புறம் மேல், ஃபீமேல், இந்த காலமை தான் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்கோட் பண்ணி நியூமரிக்கலாக மாற்ற போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட வந்து மேல், ஃபீமேல் 2 கிளாஸ் இருக்குது. ஸோ மேலுக்கு இங்கே தனியாக ஒரு காலம் இந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபீமேலுக்கும் இந்த மாதிரி ஒரு காலம் க்ரியேட் ஆயிரும். எங்கெல்லாம் வந்து மேல்னு இருக்கோ அந்த இடத்துலலாம் 1 விழும். ஓகேயா? எந்த இடத்துலலாம் ஃபீமேல்னு இருக்கோ அந்த இடத்துலலாம் 0 விழும். ஸோ இந்த மாதிரி மேலுக்கு தனியாக ஒரு காலம் க்ரியேட் ஆயிரும், ஃபீமேலுக்கும் தனியாக ஒரு காலம் க்ரியேட் ஆயிரும். ஓகேயா? ஸோ பட் இந்த 2 காலமையும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். 2த்துல ஏதாச்சும் ஒரு காலம் எடுத்துக்கிட்டாலே அந்த காலமில் என்ன டேட்டா இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிடும். எங்கே ஃபீமேல் இருக்குது எங்கே மேல் இருக்குன்னு தெரிகிறது மட்டும்தானே எனக்கு வேணும். ஸோ இப்போ இந்த மேலுன்ற காலம் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா எங்கெல்லாம் மேல் இருக்கோ அங்கெல்லாம் 1 இருக்குது, எங்கெல்லாம் ஃபீமேல் இருக்கோ அங்கெல்லாம் 0 இருக்குது. ஸோ இந்த மேல் காலம் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டா அந்த காலமில் என்ன டேட்டா இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஒன் ஹாட் என்கோடிங். ஸோ இதை நான் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஸோ முதல்ல ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து நான் ப்ராசஸ் பண்ணுவேன். இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸை வந்து எனக்கு எக்ஸ் தான் என்னோட ஃபீச்சர்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ இந்த ஃபீச்சரில் என்கிட்ட டேபிள் இருக்குது, என்கிட்ட ஒருத்தரோட ஏஜு, அப்புறம் அவங்களோட ஜெண்டர், அப்புறம் அவங்களோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வச்சு அவங்க அந்த டைட்டானிக் கிராஷில் அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏஜ்ன்றது ஒரு ஃபீச்சர், ஜெண்டருங்கிறது ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை வச்சு நான் அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஓகேயா? இந்த ஒவ்வொரு காலம் தான் இங்கே ஃபீச்சர்.
ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்கோட் பண்ணிட்டேன். ஓகேயா? என்கோட் பண்ணிட்டேன். இங்கே ட்ராப் ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா என்கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ராப் ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் ட்ரூ என்ன பண்ணுன்னா, இப்போது என்கிட்ட ஜெண்டருங்கிற காலமில் வந்து மேல் ஃபீமேல்னு இருக்குது. கரெக்டாக நான் என்ன சொன்னேன், மேலுக்கு வந்து தனியாக இங்கே ஒரு காலம் க்ரியேட் ஆயிரும். எங்கெல்லாம் மேல் இருக்கோ அங்கெல்லாம் 1 விடும், எங்கெல்லாம் ஃபீமேல் இருக்கோ அங்கெல்லாம் 0 விடும்னு சொன்னேன். ஸோ இப்போ இதே மாதிரி இங்கே ஃபீமேலுக்கும் ஒரு காலம் க்ரியேட் ஆகும். எங்கெல்லாம் ஃபீமேல் இருக்கோ அங்கெல்லாம் 1 விடும், எங்கெல்லாம் மேல் இருக்கோ அங்கெல்லாம் 0 விடும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் சொல்ல வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இந்த ட்ராப் ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறதால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த மேல் அப்படிங்கிற இங்கே ஒரு காலம் இருக்கா, இது அப்படியே ட்ராப் ஆயிரும். ஸோ இந்த ஃபீமேல் அப்படின்ட்டு இங்கே ஒரு காலம் க்ரியேட் ஆயிருக்குல்ல, 2 காலம் க்ரியேட் ஆயிருந்துச்சுல, அதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் ட்ராப் ஆகிட்டு இந்த ஃபீமேலுங்கிற காலமை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஓகேயா? ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட எம்பார்க்டு அப்படின்ட்டு அங்கே இன்னொரு காலம் இருந்துச்சு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்பார்க்டு நீங்கள் இன்னொரு காலம் இருந்துச்சு. அதில் 3 டைப் இருந்துச்சு. QSC. Qனா வந்து டெஸ்டினேஷன் குயின்ஸ்லாண்ட், அதாவது அந்த கப்பல் குயின்ஸ்லாண்டுக்கு போகுது. எஸ்னா சுவிட்சர்லாண்டு, சினா கெரோலின். ஓகேயா? இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸ் இது. ஸோ இப்போ இதை நான் என்கோட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா, கியூக்கு இங்கே ஒரு காலம் க்ரியேட் ஆகும், எஸ்ஸுக்கு ஒரு காலம் க்ரியேட் ஆகும், சிக்கு ஒரு காலம் க்ரியேட் ஆகும். எங்கெல்லாம் கியூ இருக்கோ அங்கெல்லாம் வந்து இங்கே 0 விழும். எஸ்ஸுக்கு வந்து எங்கெல்லாம் கியூ இருக்கோ அங்கெல்லாம் 1 விழும். இந்த மாதிரி எஸ் இருந்துச்சுன்னா 0 0. எஸ்ஸில் அந்த மாதிரி எங்கே எஸ் இருக்கோ அங்கே 1 விழும், கியூக்கெல்லாம் எஸ்சிக்கும் 0 விழும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விழும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ஃபர்ஸ்ட் ட்ரூ என்ன பண்ணுன்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் ட்ராப் பண்ணிடும். இப்போது எது கியூ எது எஸ் எது சின்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ரெண்டுமே 0 இருக்கா, இங்கே ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா அப்போது டெஸ்டினேஷன் கியூ அப்படின்ட்டு மீனிங். இப்போ இங்கே 1 இருந்து இங்கே 0 இருந்துச்சுன்னா இங்கே டெஸ்டினேஷன் எஸ். இப்போ இங்கே 0 இருந்து இங்கே 1 இருந்துச்சுன்னா டெஸ்டினேஷன் சி. இந்த மாதிரி தான் மாடல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஹாட் என்கோடிங் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்கோடிங்கை முடிச்சிட்டேன். என்னோட டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல்லாக நியூமெரிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிக்கெட் காலம் பாருங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டிக்கெட் காலமுக்கும் வந்து டிக்கெட் காலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டிக்கெட் காலமுக்கும் இங்கே டிக்கெட்டுங்கிறது ஸ்ட்ரிங்கு. ஸோ இங்கே ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா காலம் க்ரியேட் ஆகிருக்கும். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் காலம் க்ரியேட் ஆகி இங்கே வந்து இப்போது இங்கே வந்து SOTO0N அப்படின்ட்டு இங்கே ஒரு டேட்டா இருக்கா, இதுக்கு ஒரு தனியாக காலம் க்ரியேட் ஆகி எங்கே வந்து அந்த டேட்டா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ட்ரூ விடும், மீதி இடத்துலலாம் ஃபால்ஸ் விடும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட டேட்டா வந்து 10 காலம்ஸ் தான் இங்கே இருக்குது. ஆனால் நான் என்கோட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னோட காலம் கவுண்ட் வந்து 371 ஆயிடுச்சு. இவ்வளோலாம் நமக்கு வேணாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த காலம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ராப் பண்ணிடுறோம். நான் வந்து டிக்கெட் காலமை ட்ராப் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அந்த டிக்கெட் காலம்லேயும் எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங் டேட்டாக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு காலம் க்ரியேட் ஆகும். அந்த ஒவ்வொரு காலமும் அந்த டிக்கெட் நம்பர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரூலும், மீதி இடத்துலாம் ஃபால்ஸ் வரும். அந்த மாதிரி 400+ டிக்கெட் இருக்குன்னா நம்ம அந்த 400+ டிக்கெட்ஸ்க்கும் நமக்கு காலம் க்ரியேட் ஆகும். ஸோ அது அன்னெசரியான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் இப்படி தான் பண்ணுவேன், யூஸிங் ட்ராப். இதை நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ நான் என்னோட டிக்கெட் காலமை ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் காலமை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப இதே செல்லை ரன் பண்ணுறேன்.
அப்போது அங்கே நான் ட்ராப் பண்ணது வந்து இங்கே சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தனியாக கோட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் இங்கே டைரெக்டாக திரும்ப அதே செல்லை ரன் பண்ணனா அங்கே நான் மேக் பண்ண சேஞ்சஸ் இங்கே நமக்கு சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது பாருங்கள், டிக்கெட் காலம் வந்து மட்டும் எனக்கு ட்ராப் ஆகிருக்கு. இப்போ எனக்கு 9 காலம்ஸ் ஆயிடுச்சு. அன்னெசரியான காலம்ஸ்லாம் எனக்கு எவ்வளோ காலம்ஸ் வந்து 300+ காலம்ஸ் இருந்துச்சு. அந்த 300+ காலம்ஸ்லேருந்து எனக்கு 9 காலம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஃபீமேலுக்கு மேலுக்கு தனியாக வந்து காலம்ஸ் க்ரியேட் ஆகும். அதில் ஃபீமேல் காலம் மட்டும் ட்ராப் ஆயிடுச்சு. மேல் காலம் மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் மேல் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரூ விலும், எங்கெல்லாம் மேல் இல்லையோ அங்கெல்லாம் ஃபால்ஸ் விலும் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து இது வரைக்கும் டிக்கெட் காலம்ஸை ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா அது அன்னெசரியாக நிறைய காலம்ஸ் க்ரியேட் பண்ணுது, அது நமக்கு வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்து என்கோடிங் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா ஃபீச்சர் ஸ்கேலிங். இந்த கான்செப்டில் என்னென்னா, இப்போது ஏன் வந்து நான் ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஸோ இப்போ வந்து நான் என்ன கான்செப்ட் பற்றி பேச போகிறேன்னா ஃபீச்சர் ஸ்கேலிங். இப்போது இந்த கான்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபீச்சர் ஸ்கேலிங் வந்து நம்மளோட ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக டார்கெட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஃபீச்சரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இப்போது என்கிட்ட வந்து நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு நிலத்தோட ஒரு கிரவுண்டோட சைஸ் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒரு கிரவுண்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அப்புறம் அந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. இதை வச்சு என்னோட ஹவுஸ் வந்து எவ்வளோ ரெண்ட்டுக்கு விழலாம் அப்படிங்கிறத எனக்கு என் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இப்போ என்னோடய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 ரூம் இருக்குது. இப்போ ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 38,000 சும்மா வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ரூம்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 50,000 வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து என்னோட அந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சைஸ் இருக்குது, அப்புறம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ், இந்த 2 ஃபீச்சரை வச்சு அந்த வீட்டை எவ்வளோ ரெண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது பாருங்கள். இதுவே நம்பர் ஆஃப் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்ன நம்பராக இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரையுமே என் மாடலில் எப்படி எடுத்துக்கோன்னா, இந்த 2000 பெரிய நம்பராக இருக்குது, அப்போ இந்த ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன நம்பராக இருக்குது, இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த மாதிரி வந்து ஹாலுசினேட் பண்ணிக்கும், அதுவே நினச்சிக்கும். ஸோ இந்த ஹாலுசினேஷனுக்கு என் மாடல் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரு ரேஞ்ச்குள்ளே கொண்டு வந்துடுவேன். இந்த ரேஞ்ச்குள்ளே வந்துருச்சுன்னா என் மாடல் வந்து பயாஸ்டாக இருக்காது. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, இது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிற கான்செப்டுக்கு என் மாடல் வராது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபீச்சர் ஸ்கேலிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலிங் கான்செப்டையே நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபீச்சர் ஸ்கேலிங்லேயே நிறைய கான்செப்ட் இருக்குது, நிறைய விதம் இருக்குது. பட் இன்னைக்கு நான் வந்து பண்ண போகிற ஃபீச்சர் ஸ்கேலிங்கில் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங். இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் எதுக்கு யூஸ் பண்ணால், என் டேட்டா செட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, என்னோடய ப்ராப்ளமும் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை. அப்படிங்கிறப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் யூஸ் பண்ணிடுவேன். இப்போது நான் இந்த ஃபீச்சர் ஸ்கேலிங்கை எப்படி வந்து கோடாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஸ்கேலாருங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாருங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த அந்த ஸ்கேலரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேலாருங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். இப்போ இந்த ஸ்கேலிங்கை என்னோட டேட்டா செட்டுக்கு அப்ளை பண்ணுவேன். ஸோ அதை முதல்ல நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல வந்து டேட்டா செட்டை பிரிக்கணும். ட்ரெயினிங் டேட்டா செட்டாகவும் டெஸ்ட் டேட்டா செட்டாகவும் பிரிக்கணும்.
பிரிச்சதுக்கப்புறம் ஸ்கேலிங் அப்ளை பண்ணுவேன். ஸோ அது எப்படி பிரிக்கிறேங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்னோட டேட்டா செட்டை நான் ட்ரைனிங் டேட்டா செட்டாகவும் டெஸ்டிங் டேட்டா செட்டாகவும் நான் பிரிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் எப்படி பிரிப்பேன்னா இந்த மாதிரி 4 லைனாக கொடுத்துருவேன். ஸோ என்னோட டேட்டா செட் வந்து என்னோட ட்ரைனிங் டேட்டா செட்டை வந்து நான் இப்போது டெஸ்டிங் டேட்டா செட்டாகவும் ட்ரைனிங் டேட்டா செட்டாகவும் நான் எப்படி பிரிப்பேன்னா, இப்போது இங்கே 4 வேரியபிள் கொடுத்துருக்கேன் கரெக்டாக. ஸோ என்னோட ட்ரைனிங் டேட்டா செட்டில் இருக்கிற டேட்டாக்கெல்லாம் இந்த ஒயிட் ட்ரெயினில் லேபிள் போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டெஸ்ட்டு என்னோட டேட்டா செட் டெஸ்டிங் டேட்டா செட்டோட டேட்டாவும் இந்த எக்ஸ் டெஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஒயிட் டெஸ்ட்டில் வந்து அதுக்கான லேபிள்ஸ் போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன்றதை ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுப்பேன். எக்ஸையும் ஒய்யும் தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், அதனால் எக்ஸை ஒய்யும் உள்ளே கொடுக்குறேன். இப்போ நம்ம டேட்டா செட்டில் அந்த டெஸ்ட் சைஸ் 0.2 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, என் ஹோல் டேட்டா செட்டில் 100% ஆஃப் டேட்டா செட்டில் 80% வந்து ட்ரைனிங் டேட்டாவாகவும் 20% வந்து டெஸ்டிங் டேட்டாவாகவும் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டெஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2. நெக்ஸ்ட்டு ரேண்டம் ஸ்டேட் 42 ஏன் கொடுக்குறோன்னா, இப்போ நான் ஒரு டேட்டா வந்து உள்ளே கொடுக்குறேன்னா ஒரே ஆர்டரில் நான் டேட்டாவை கொடுக்குறேன்னா என் மாடல் வந்து அது மெமரைஸ் பண்ணிக்கும். இந்த ஆர்டர் இதுக்கப்புறம் இதுதான் வரும், இதுக்கப்புறம் இதுதான் வரும் மெமரைஸ் பண்ணிக்குமே தவிர இதை கொடுத்தா இது கொடுக்கணும் இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஜென்ரலைஸ் என் மாடல் பண்ணாது. என் மாடல் மெமரைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சதுன்னா எனக்கு பிரச்சனை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரேண்டமாக வந்து டேட்டா செட்டை மிக்ஸ் பண்ணி நான் கொடுப்பேன். இதுதான் வந்து ரேண்டமைசேஷன் சொல்லுவோம். இந்த ரேண்டமைசேஷனை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம்னா, ரேண்டம் ஸ்டேட்டை 42 அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து அந்த ரேண்டமைசேஷன் அச்சீவ் ஆகிடும். ரேண்டம் ஸ்டேட்டை ரொம்ப கம்மியாக கொடுத்தோங்கன்னா அதே ஆர்டரில் போகும். ரேண்டம் ஸ்டேட்டை ஜாஸ்தியாக கொடுத்தா ரொம்ப ரேண்டமாக கொடுக்கணும். ஸோ ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் நம்ம கொடுக்கணும். எப்போவுமே டெஸ்ட் டேட்டாவை 20% தான் எடுப்போம். நெக்ஸ்ட் இந்த ரேண்டம் ஸ்டேட்டை 42 கொடுக்குறது தான் ரெக்கமெண்டட். இந்த ரெண்டுமே வந்து இந்த வேல்யூஸ் கொடுக்குறது தான் ரெக்கமெண்டட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னோட டேட்டா செட்டை நான் பிரிச்சுட்டேன். ட்ரைனிங்காகவும் பிரிச்சிட்டேன், டெஸ்ட்டாகவும் பிரிச்சிட்டேன். இப்போது இந்த டேட்டா செட்டை என் மாடலுக்கு நான் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கேல் பண்ணிடுவேன். ஸோ நான் இங்கே ஸ்கேலாரையும் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை, அதை நான் ஸ்கேல் பண்ணி இப்போ மாடல் கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ இது எப்படி பண்ணுவேன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரெயின்னு அந்த வேரியபிளையே நான் இப்போ திரும்ப யூஸ் பண்ணி ஸ்கேலார் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ இங்கே பாருங்கள், இப்போது நான் என் ட்ரைனிங் டேட்டா செட்டை ஸ்கேல் பண்ணிட்டேன். அதை ஸ்கேல் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் அந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஸ்கேல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேலார் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த டெஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டெஸ்டிங் டேட்டா செட்லேயும் வந்து நான் வந்து ஸ்கேல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெக்கானிசம் பற்றின இந்த எலாபரேஷன்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுட்ஸாக கேட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் தனியாக வந்து வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் என் டேட்டாஸை வந்து ஸ்கேல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இது என் மாடலுக்கு நான் உள்ளே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ மாடலை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மாடலை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் மாடல்னு. அதில் வந்து இப்போது நான் மாடலில் டிக்ளேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதை நம்ம இப்படி தான் இங்கே டிக்ளேர் பண்ணுவோம்.
இப்போ நான் மாடலை வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இதே மாடலை வச்சு நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். மாடல் டாட் முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டேட்டா செட்டை முதல்ல அந்த மாடலுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து அந்த டேட்டா வச்சு ட்ரெயின் ஆகணும். ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் தான் என் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடலுக்கு நான் டேட்டா செட்டை கொடுக்க போகிறேன் யூஸிங் ஃபிட் ஃபங்க்ஷன். ஸோ நான் முன்னாடியே வந்து ஸ்கேல் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் வந்து கொடுக்க போகிறேன். அப்புறம் வந்து இது சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ன்றதால நான் என்ன கொடுப்பேன்னா எக்ஸையும் கொடுப்பேன், ஒய்யும் கொடுப்பேன். எக்ஸுன்றது நம்மளோட கொஸ்டின்ஸ், ஒய்ங்கிறது நம்மளோட ஆன்சர்ஸ். ஸோ இப்போது இந்த எக்ஸ் ட்ரெயினுங்கிறது நான் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸை வச்சு ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது, ஒய் ட்ரெயினுங்கிறது என்ன ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டா செட்டில் இப்போது இது இருக்கிற எல்லாமே வந்து எக்ஸு தான், எக்ஸப்ட் இந்த சர்வைவ். இதெல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையான்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு இப்படி இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னு இப்படி வந்ததுன்னா இப்போ என் மாடல் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு மீனிங். ஸோ இந்த அவுட்புட் வந்துருச்சுன்னா உங்கள் மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு மீனிங். இப்போ என் மாடலை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். என் மாடலுக்கு வந்து டெஸ்ட் டேட்டா செட்டை கொடுத்து என் மாடலை இப்போ நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். எப்படி ப்ரிடிக்ட் பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். ஒய்ப்ரெட்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ மாடலை வந்து யூஸ் பண்ணி நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ப்ரிடிக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனையே நான் யூஸ் பண்ணுவேன். எதை வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன்னா என்னோட எக்ஸ் டெஸ்ட், இதை வச்சு தான் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என் மாடல் ப்ரிடிக்ட் பண்ண அந்த டேட்டா வந்து இந்த ஒய்ப்ரெட் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த ஒய்ப்ரெட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, ஒரு நம்பை அரேவாக இருக்குது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்குது. ஜீரோனா அவங்க சர்வைவ் ஆகலைன்னு அர்த்தம், ஒன்றுனா அவங்க சர்வைவ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். என் மாடலுக்கு வந்து அந்த எக்ஸ் டெஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் அதாவது இப்படி இருக்கும் எக்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸ் டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக நம்பை அரேவாக இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா ஒவ்வொரு ஃபீச்சரும் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 0, -1, 1 இந்த மாதிரி இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து என் டேட்டா செட் வந்துடும். இங்கே ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் பண்ணதால தான் வந்து நம்ம டேட்டா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், இதில் இந்த பேசஞ்சர் ஐடி, இந்த பி கிளாஸ், ஜெண்டர், ஏஜ், இந்த எல்லா ஃபீச்சரையும் வச்சு அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத என் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. அந்த வேல்யூஸ் தான் வந்து இங்கே ஒய்ப்ரெட்டில் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ என் மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிருச்சு. இது எவ்வளோ நல்லா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த மாடலோட அக்யூரேசி வச்சு கண்டுபிடிக்கிறோம். அக்யூரேசி இஸ் நத்திங் பட் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிங்கிறது அப்படிங்கிறத அக்யூரேசி ஸ்கோரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு அக்யூரேசி ஸ்கோர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து என் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணது, அப்புறம் ஆக்சுவலாக வந்து என்ன ஆன்சர் அதுக்கு. இப்போ எனக்கு அக்யூரேசி வந்து இங்கே 1ன்னு வந்திருக்கு. அதுக்கு மீனிங் என் மாடல் ப்ரிடிக்ட் பண்ண மேக் பண்ண அத்தனை ப்ரிடிக்ஷனும் கரெக்டான ப்ரிடிக்ஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நியூமரிக்கலாக வந்து மாற்றிக்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என் எக்ஸை வந்து ட்ரெயினிங்காகவும் டெஸ்ட் டேட்டா செட்டாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் பண்ண டேட்டா செட்டை ட்ரெயினிங் டேட்டா செட்டாக எக்ஸ் ட்ரெயினையும் எக்ஸ் டெஸ்ட்டையும் தனியாக எடுத்து நான் ஸ்கேல் பண்ணுறேன். அதாவது எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரே மாதிரி என் மாடல் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் அந்த ஃபீச்சர் ஸ்கேலிங்கை பண்ணுறேன். இப்போது என் மாடலுக்கு டேட்டா செட் ரெடி. இந்த டேட்டா செட்டை என் மாடலுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்புறம் மாடலை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த மாடலில் அந்த டேட்டா செட்டை கொடுக்குறேன். டேட்டா செட்டை கொடுத்து என் மாடலை ட்ரெயின் பண்ணுறேன். ட்ரெயின் பண்ணிவிட்டு டெஸ்டிங் டேட்டா வச்சு என் மாடலை ப்ரிடிக்ட் பண்ண சொல்லுவேன். எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காண்டி ப்ரிடிக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போது அந்த ப்ரிடிக்ஷன் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேசி வச்சு செக் பண்ணுறேன். இப்போ என் மாடலுக்கு வந்து அக்யூரேசி 1 வந்துச்சு. அதாவது அது மேக் பண்ண எல்லாமே ப்ரிடிக்ஷன்ஸுமே ட்ரூ தான், கரெக்டாக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங் அதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா ஸ்டெப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பற்றி எல்லாமே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.